அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிறைய பேர் பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அவங்கள பிரச்சனைகளை சொல்லக்கூடிய பல பேருக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆலோசனைகளை சொல்கிறோம். மேலும் அவர்களுக்கு ஓதிவிட வேண்டிய தேவை இருந்தால் நாம் ஓதிவிட்டும் சரி செய்கிறோம். அது குறிப்பாக நாம் என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓதி விடுவோம் என்று பார்த்தால், கண் திருஷ்டி ஏற்பட்டு ஒருவருக்கு உடல்நிலை முடியாமல் ஆகிவிட்டது என்றால் அதை இன்ஷா அல்லாஹ் ஓதி சரி செய்து விடுவோம். கண் திருஷ்டி ஏற்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்க்கும் பொழுது, கண் திருஷ்டி ஏற்பட்டவுடன் அவர்கள் உடல் சோர்வடைந்து விடுவது, எந்த நேரமும் அவர்கள் சோர்வாகவே இருப்பார்கள். உணவு உண்பதிலே மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். நல்ல உணவுகளை நன்றாக அவர்களால் உண்ண முடியாது. குறைவாக உணவு உண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாமல் ஒரு களைப்புடன் சோர்வுடன் எதிலுமே ஒரு சந்தோஷம் இல்லாமல் அமைதியாக மௌனமாக அவர்கள் ஆகிவிடுவார்கள். மேலும் அவர்களுக்கு ஜுரம் ஏற்படலாம், அவர்கள் உடலிலே பலவீனங்கள் ஏற்படலாம், களைப்பு இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒருவரை அதிகமாக ஆட்கொள்ளுமையானால் அவருக்கு கண்ணீர் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய பொருட்கள் உடைந்து போவது, ஆடைகள் அடிக்கடி ஆடைகள் கிழிந்து விடுவது, வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஜாமான்கள் அடிக்கடி உடைவது, கதவுகளிலே விரிசல்கள் ஏற்படுவது, இப்படியான தன்னுடைய அன்றாட புழக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஏற்படக்கூடிய சேதம், வாகனத்தில் ஏற்படக்கூடிய சேதம், திடீரென்று கீழே விழுந்து அடிபடுவது, கொள்வது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு தொடர்ந்து ஏற்படுமையானால் அது அவருக்கு கண் திருஷ்டியாக இருக்கலாம். ஆகவே அந்த கண் திருஷ்டி ஐன் என்று அரபியில சொல்லப்படும். அந்த கண் திருஷ்டிக்கு இன்ஷா அல்லாஹ் ஓதி பார்த்து நாம் சரி செய்வோம். அதுக்கு அடுத்ததாக ஜின் அட்டாக். ஜின் என்பதை பற்றி அல்லாஹ் திருக்குறான் பல இடங்கள்ல சொல்றான். ஆக அனைவருக்கும் புரியும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால், பேய், பிசாசு, குட்டிச்சாத்தான், மோகினி பேய்கள், காட்டேரி பேய்கள், இப்படியான பல வகையான ஜின் வகைகள் இருக்கின்றன. இந்த பேய்கள், ஜின்கள், சாத்தான்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை பல வகையாக இருக்கின்றது. ஒன்று, ஜின்கள், பேய்கள் உடலிலே புகுந்து கொண்டு சேட்டைகளை செய்வது, அவர்கள் உடலில் பேசுவது, இப்படியான பல காரியங்களை செய்யும். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை நாம் ஓதி சரி செய்து விடுவோம். சிலருக்கு நாம் தொலைபேசியிலேயே ஓதி நாம் சரி செய்வோம். சிலருக்கு அவ்வாறு முடியாத பட்சத்தில் அவர்களை நேரில் வரவழைத்து அல்லது நாம் அங்கு நேரில் சென்று அவர்களுக்கு ஓதி சரி செய்து கொடுப்போம். அடுத்ததாக, சில ஜின்கள் உடலிலே இருக்கும், ஆனால் சேட்டைகள் எதுவும் செய்யாது. அது என்ன செய்யும் என்றால் அவர்களுடைய குணாதிசயங்களை மாற்ற வைக்கும். அவர்களை நேரம் காலம் பார்க்காமல் உறங்க வைப்பது அல்லது உறங்க விடாமல் தடுப்பது, அவர்கள் உடலிலே மாற்றங்கள் ஏற்படுது. வயிறு உப்பி விடுவது, வயிறு வீங்குவது, கை கால் வீங்குவது, அங்கங்க உடலில் கீறல்கள் ஏற்படுவது, இப்படியான அவர்களுடைய உடல் தோற்றமே மாறிவிடுவது. முற்றாக ஆளே மாறிடுவாங்க டோட்டலா. இப்படியான உடலில் மாற்றங்களை ஏற்படுத்துவது, திடீரென தலைவலிப்பது, வயிறு வலிப்பது போன்ற பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுவது, சம்பந்தமே இல்லாமல் அவர்கள் கோபப்படுவது, கத்துவது, இரவு நேரங்களில் விழித்துக் கொண்டு எதையோ பார்த்து கொண்டு இருப்பது, தனிமையில் எங்கே இருந்து கொண்டு எதையோ பார்த்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பது, சம்பந்தமே இல்லாமல் சிரிப்பது, கோபப்படுவது போன்ற செயல்கள் எல்லாம் செய்வாங்க. இது ஜின் அட்டாக். பேய்கள் பிடித்திருந்து அப்படிதான் செய்வாங்க. இதே நம்ம ஓதி சரி செஞ்சிருவோம். அதுக்கடுத்த இன்னொரு வகை என்னன்னு சொன்னா, அங்க உடம்புல ஜின் இருக்காது, ஆனா தொலைவில் இருந்து அவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய சில ஜின்கள். இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா அவங்களுடைய கேரக்டர் மாறுபடும். அவர்கள் சில இடங்களை பார்த்து பினாற்றி கொண்டு நிற்பது, சில இடத்துல தனிமையில பேசுவது போன்ற விஷயங்கள் செய்யறது. அது என்னன்னா அவங்க கண்களுக்கு மட்டும் அந்த ஜின்கள், பேய்கள் தெரியும். அப்ப அதுங்களோட அவங்க பேசுறாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க நின்றுட்டு பினாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யறது, சம்பந்தமே இல்லாத நேரத்தில் அவங்க கோவப்படுவது, கொள்வது, அவங்களோட புத்தி மாறாட்டங்கள் ஏற்படுவது போன்ற விஷயங்கள்லாம் செய்யும். இது தொலைவில் இருந்து ஷைத்தான் அவர்கள் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை போடுவது, கெட்ட கனவுகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவது, அவர்களை தப்பான எண்ணங்களை அவருடைய உள்ளங்களில் உண்டு செய்து குடும்பத்திலே பிரச்சனைகளை செய்ய வைப்பது, கணவனை மனைவி மதிக்காமல் இருப்பது, மனைவி கணவனை மதிக்காமல் இருப்பது, குடும்பத்திற்குள்ளாக சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, நிம்மதியின்மை ஏற்படுத்துவது போன்ற செயல்கள் எல்லாம் ஏற்படுத்தும். ஆக இதே மாதிரியான விஷயங்களை நாம ஓதி சரி செய்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்துதான் சூனியம், பில்லி, ஏவல், செய்வனன்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம ஓதி சரி செய்யணும். பட் ஆனா அவர்களுக்கு சூனியத்துடைய பாதிப்பு, செய்வனுடைய பாதிப்பு, பில்லி போன்ற காரியங்களினால், தீய விஷயங்களினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும். இயற்கையாக இறைவன் குறித்து ஏற்படுத்தப்படக்கூடிய சோதனையாகவோ அல்லது அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனையை அவங்க சூனியம் நினைச்சுக்கிறாங்க. சில பேருக்கு வியாபாரம் இருக்காது, கேட்டா சூனியம் பாதிப்புன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக உண்மையிலேயே சூனியம் செய்து அதன் காரணமாக அவருக்கு வியாபாரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் மட்டுமே அவர் ஓதி பார்த்தால் சரியாகும்.
ஆனால் அது அவருக்கு எந்த ஒரு சூனியத்துடைய பாதிப்போ ஜின்னுடைய பாதிப்பும் இல்லாமல் அது இயற்கையாக நடைபெறுகிறது என்றால் அதை நம்ம ஓதி பார்த்துலாம் சரி செய்ய முடியாது. அதை தொழுது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதன் வாயிலாகவும் திருக்குரானை ஓதி வருவதன் வாயிலாகவும் அவருக்கு அந்த பரக்கத் அவருக்கு கிட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆக எப்படியாக சூனியத்துடைய பாதிப்பு உள்ளவர்கள் செய்வனுடைய பாதிப்பு உள்ளவர்களுக்கு நம்ம ஓதி சரி செய்வோம். அதில் அவங்களோட வயிறுகளுக்குள்ளாக சூனியத்துடைய மருந்து இருக்குமே ஆனால் செய்வனுடைய பொருட்கள் இருக்குமே ஆனால் அதையும் நம்ம ஓதி அதை வெளிப்படுத்தி விடுவோம். இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம செய்கிறோம். சில பேர் வந்து என்ன பண்றாங்க, என் கணவன் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ரொம்ப தூரத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்கள எங்ககிட்ட வர வைக்கணும். அல்லது நான் ஒருத்தவங்கள காதலிக்கிறேன், அவங்கள என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு பொண்ண நான் காதலிக்கிறேன், அவங்கள என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அல்லது வந்து அவங்க மனச மாத்தணும், அவங்க வாய கட்டணும், அவங்க கைய கட்டணும் அப்படின்னு பல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். இதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது. ஒரு ஒரு உடலிலே பாதிப்பு இருக்கிறது. கண்ணேறு, ஷைத்தானிய பிரச்சனைகள், சூனிய பிரச்சனைகள் அல்லது உடலில நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஜுரம் போன்ற நோய்களும், திடீரென்று ஏற்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் ஓதி பார்க்கலாம். அதே போன்று அவருடைய மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், மன ரீதியான பாதிப்புகளுக்கு நாம் ஓதி பார்த்து சரி செய்வோம். இதுவல்லாத மற்ற பிரச்சனை இருக்கு இல்லையா? தீமையை செய்வது, பிறருடைய கை கால்களை முடக்குவது, வாயை மூடுவது, வாயை கட்டுவது, ஒருத்தருடைய குடும்பத்தை அழிக்கிறது போன்ற தீமை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். அவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் இல்லை. அவ்வாறு யாரும் செய்யவும் முடியாது. அப்படி செய்யக்கூடிய வழிமுறைகள் இருந்தாலும் செய்யவும் கூடாது. ஆக அது மார்க்கத்திற்கு முரணான ஒன்றாக நாம் கருதுகிறோம். ஆகவே அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைக்கு உட்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நாம் வந்து செய்கிறோம். மக்களுக்கு அதன் வாயிலாக ஓதிவிட்டு ஷிஃபாவை நாம் பெற்று கொடுக்குகிறோம். ஆகவே வந்து இந்த வசியம் செய்கிறது, அவங்க வாயை கட்டுறது, மற்றவங்களை தீமையை ஏற்படுத்துறது, ஓடி போனவங்களை திரும்ப வர வைக்கிறது, காணாம போன பொருள் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கறது, இதே போன்ற காரியங்கள் எல்லாம் செய்வதில்லை. ஆகவே இதை போன்று கேட்கக்கூடியவர்கள் நம்மிடத்தில் இது போன்ற விஷயங்களுக்கு அணுக வேண்டாம் என்று நாம் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறோம். மேலும் யாரேனும் ஓதி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்னென்னன்றதை பேசி ஒரு ஆடியோவாக எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ராப்ளம் என்னென்ன, நீங்கள் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது எல்லாத்தையும் விலாவரியாக பேசி ஒரு ஆடியோவை எனக்கு அனுப்புங்க. அதே போன்று இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க ஆரம்பித்ததிலிருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கனவுகளை பற்றியெல்லாம் எனக்கு வந்து பேசி அனுப்புங்க. உங்கள் உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அதையும் பேசி அனுப்புங்க. அதன் பிறகு இதையெல்லாம் கேட்டுவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கான தீர்வுகளை நாம் சொல்லுவோம். உங்களுக்கு உண்மையிலேயே சூனியம், செய்வினை, ஷைத்தானிய பிரச்சனைகள் இருந்தால் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதி சரி செய்வோம். மேலும் இதற்காக நாம் ஹதியா வாங்குகிறோம். அதை அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ப நாம் பேசி அதை வாங்கிக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே பிரச்சனைகள் உள்ளவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளலாம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.